இந்த 200க்கு மேற்பட்ட பெண்கள் இவனுங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள், ஏழை பொண்ணுங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு கடன் வழங்குகிற ஒரு டீம் இவனுங்க. இவனுங்க வந்து கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து கட்ட வச்சு, அந்த கட்ட முடியாத போது இல்லையா, அந்த பெண்களை வந்து இரையாக்குறது. இது மாதிரி தான் இவனுங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டீச்சர் இருக்குது, ஒரு டீச்சரையும் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அது வறுமை கீழெல்லாம் இருக்குள்ள ஒரு டீச்சரு, அதையும் பண்ணியிருக்கானுங்க. அது கொஞ்சம் வயசானது, வயசு வித்தியாசம்லாம் தெரில, அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு அந்த பெண்களை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த பைக் கேங் கண்டுபிடிக்கிறோம் எல்லாம். ஏன்டா இவனுங்க வீடியோகிராஃப் பண்ணுறானுங்க? மற்றவங்க இப்போது ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு செக்ஷுவல் பர்வர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவன் மட்டும்தானே அதை பண்ணிட்டு போவான், இல்லை ஒரு கேங்காக பார்க்குற மாதிரி வீடியோ எடுக்கிறான். அதையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி வீடியோ எடுக்கிறான். அப்படின்னும் போது தான் அவனுக்கு வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து உதவுது. அதில் ஒரு எஸ்ஐ இருக்கான், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் எஸ்ஐ. அங்கேருந்து வால்பாறை பக்கம் அங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த சபரிராஜன் வீட்டில் நடக்கிற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் விவிஐபிகளுக்கு இரையாகிறான். இதை வந்து அருளானந்தம்னு ஏடிஎம்கேவுடைய நிர்வாகி ஒருத்தன் மாட்டுறான். அவன் வந்து இதை யார் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாகவே தரான். கிருஷ்ணகுமார் அப்படின்னு பொள்ளாச்சி நகர அதிமுக நிர்வாகி, அவன் சொல்லி தான் இதெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு. பொள்ளாச்சி நகர நிர்வாகி யாருக்கு நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு நெருக்கம். இவங்க இந்த வீடியோவை பண்ணி, இந்த வீடியோ வந்து முழுக்க பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு அனுப்பி, அவரு பார்த்து அவர் அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த வாளையார் பகுதியில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் இது பண்ணுறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சது.